Good morning students, welcome to your social class. So in last class still lesson வரைக்கும் படிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ லெசன் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் the spheres of the earth. Okay, let's see the content. So the topic is lithosphere. First, endogenetic processes. So அப்போ endogenetic, exogenetic அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்கும். ஸோ lithosphere 1 அப்படின்றது endogenetic, தென் செகண்ட் லெசன் வந்து lithosphere 2 அப்படின்னு இருக்கும், அது வந்து exogenetic processes. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு நோ அபவுட் த ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்தோட ஸ்பியர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். தென் இல்லஸ்ட்ரேட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். ஸோ இப்போ எர்த்தோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் இட்ஸ் சைக்கிள். ஸோ ராக்ஸோட ஃபார்மேஷன் எப்படி, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். தென் இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த எர்த், எர்த்தோட இன்டர்னல் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ் அண்ட் வால்கேனோஸ். ஸோ அப்போ எர்த்தோட இன்டீரியர் பார்ட் பார்க்கும்போது ஸோ எர்த்குவேக் அண்ட் வால்கேனோஸ் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ எர்த் வந்து இஸ் அ யூனிக் பிளானட் ஆஃப் த சோலார் ஃபேமிலி. ஸோ நம்ம சோலார் ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் 8 planets. ஸோ அதில் எர்த்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஒரு லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளானட்டில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதனால் அது லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதை லிவிங் பிளானட் சொல்கிறாங்க அப்படின்னா the earth is composed of 4 spheres, namely the lithosphere, the atmosphere, the hydrosphere and the biosphere. ஸோ இந்த 4 ஸ்பியர்ஸ் இருக்கனால தான் வந்து எர்த்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த 4 ஸ்பியர்ஸும் சேர்ந்து தான் எர்த்து. ஸோ ஒவ்வொன்று பற்றியும் இந்த 9th உள்ள ஜியாகிரஃபியில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த லெசன் அபவுட் லித்தோஸ்பியர். ஸோ லித்தோஸ்பியரில் லித் அப்படின்னா லேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ லித்தோஸ்பியர் அபவுட் த லேண்ட். Atmosphere, it about the air. Hydrosphere, it is about the water. And biosphere, it is about the living organisms. Okay. So in the lesson namalku lithosphere about land. So this lesson focuses on the internal process of the earth. Okay. இந்த லெசனில் எர்த்தோட இன்டர்னல் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். So the sequence of lesson generally follows the spheres of the earth system in a comprehensive manner. ஸோ அப்போ ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்தை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதில் லித்தோஸ்பியர் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். Have you ever wondered what our earth is made up of, or what lies underneath the earth surface? ஸோ அப்போ எர்த்து வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், எதனால் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு யாராவது இன்றைக்கி அதை நம்ம யோசிச்சுருக்கோமா? ஸோ எர்த்து வந்து எப்படி உருவாச்சு, பூமியோட உருவாக்கம் என்ன அப்படின்ற தியரி தெரியும். பிக் பேங் தியரி அப்படின்றத நம்ம 6th படிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த பிக் பேங் தியரியில் ஸோ அந்த ராக்ஸ் அப்படின்றது லேண்ட் வந்து எப்படி உருவாகிருக்கும். ஸோ அப்படி ஒன் பை ஒன்று ஒவ்வொரு ஸ்பேஸாக பற்றி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஓகேயா? Spheres of the earth. So earth surface is a vast area of 510 million square kilometer, where 4 spheres of the earth interact. The abiotic spheres are the lithosphere, atmosphere and hydrosphere. The biotic sphere is a biosphere. ஸோ அப்போ இந்த ஸ்பியர்ஸ் 4 ஸ்பியர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பியர்ஸ் வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பயோட்டிக், இன்னொன்று அபயோட்டிக். ஸோ பயோட்டிக் அப்படின்னா உயிருள்ளது அப்படின்னு அர்த்தம், அபயோட்டிக் அப்படின்னா உயிரற்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ அபயோட்டிக்கில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்னா லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் வரும். பயோட்டிக்கில் வரக்கூடிய ஒரே ஒரு ஸ்பியர் இந்த பயோஸ்பியர் மட்டும்தான்.
ஸோ இந்த நாலும் சேர்ந்தது டுகெதர் தீஸ் ஸ்பியர்ஸ் கான்ஸ்டிடியூட் த பிளானட் த எர்த். ஸோ அப்போ இந்த 4 ஸ்பியர்ஸ் சேர்ந்து தான் எர்த்தை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஸ்பியர்ஸோட பிக்சரை உனக்கு எல்லாமே ஒருங்கிணைந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏர் வந்து அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர்ன்றது வாட்டர், லித்தோஸ்பியர் லேண்டு, ஸோ இதெல்லாம் கலந்து உயிரினங்கள் இருக்கக்கூடியது பயோஸ்பியர். ஓகேயா? ஸோ இன்னொன்றுக்கும் அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த லித்தோஸ்பியர் இஸ் த சாலிட் அவுட்டர் பார்ட் ஆஃப் த எர்த். சாலிட் அப்படின்னா திடமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ சாலிட் அவுட்டர் பார்ட் ஆஃப் த லேயர் தான் லித்தோஸ்பியர். அடுத்தது அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் இஸ் அ தின் லேயர் ஆஃப் த கேஸ் தட் சரவுண்ட்ஸ் த எர்த்து. அப்போ நம்மளோட பூமியை சுற்றி தின் லேயராக ஏர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரோஸ்பியர். ஸோ ஹைட்ரோஸ்பியர் இஸ் த வாட்டரி பார்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இன்க்ளூடிங் ஓஷன்ஸ், ரிவர், லேக்ஸ் அண்ட் வாட்டர் வேப்பர். ஸோ இது எல்லாம் கலந்தது எல்லாமே தான் வாட்டர் கண்டென்ட். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோஸ்பியர். ஸோ பயோஸ்பியர் இஸ் த லேயர் ஆஃப் த எர்த் வேர் லைஃப்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த 4 ஸ்பியர்ஸோட அப்ரிவேஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த லெசனில் பார்க்குறது லித்தோஸ்பியர். ஸோ இப்போ த டேர்ம் லித்தோஸ்பியர் அண்ட் க்ரஸ்ட் ஆர் நாட் த சேம். ஸோ இப்போ லித்தோஸ்பியரும் க்ரஸ்ட்டு அந்த லேயர்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ரெண்டு சேம் கிடையாது. ஸோ த லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் த க்ரஸ்ட் அண்ட் த அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த மேண்டில். ஸோ க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க 8th. ஸோ இப்போ இந்த 3 லேயரில் க்ரஸ்ட்டு மட்டும் லித்தோஸ்பியர் கிடையாது, அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த மேண்டிலும் சேர்ந்தது தான் லித்தோஸ்பியர். All terrestrial planets have lithosphere. The lithospheres of Mercury, Venus and Mars are much thicker and more rigid than that of the Earth. ஸோ இப்போ லித்தோஸ்பியர் இந்த கரடுமுரடான கல் அப்படின்றது வந்து நம்மளோட எர்த்தில் மட்டும் கிடையாது, மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ் இந்த 3லேயுமே இருக்குது. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் திக்கர் தேன் ரிஜிட் into the earth. Okay, ஸோ இது வந்து இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் த எர்த்து அல்லது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து. ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் அப்படின்னு பார்க்கும்போது க்ரஸ்ட்டு, கோர் அண்ட் தென் மேண்டில். ஓகே, ஸோ இந்த 3 லேயரும் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த்து. ஸோ இந்த பிக்சரில் நடுவில் இருக்கு இல்லையா, நல்ல ஒரு எல்லோயிஷாக, அதுதான் வந்து கோர் பார்ட். தென் அதுக்கு அடுத்துள்ள லேயர் வந்து மேண்டில், அதுக்கப்புறம் உள்ளதில் க்ரஸ்ட் லேயர். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து க்ரஸ்ட் லேயர் பற்றி பார்ப்போம். ஸோ க்ரஸ்ட் இஸ் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த் வேர் வி லிவ். ஸோ அப்போ அப்பர் மோஸ்ட் லேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து க்ரஸ்ட் லேயர். இட் இஸ் த ஸ்கின் ஆஃப் அவர் எர்த் அப்படின்னு சொல்லலாம், which ranges between 5 to 30 kilometers. It is solid and rigid layer of the earth. So the thickness of the crust is greater below the continents than the ocean floor. So the crust is classified as continental crust and oceanic crust. ஸோ இப்போ க்ரஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எர்த்தோட லேயரில் ஓஷன் அப்படின்றது வாட்டரும் இருக்குது, லேண்டும் இருக்குது. ஸோ அப்போ ஓஷன் பார்ட்டில் இருக்கக்கூடியது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓசோனிக் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காண்டினென்டல் ஏரியாவை காண்டினென்டல் க்ரஸ்ட். இந்த மாதிரி க்ரஸ்ட்டை வந்து 2 லேயராக 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அந்த க்ரஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ த மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் க்ரஸ்ட். ஸோ இந்த க்ரஸ்ட்டில் கலந்துருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து சியால், இன்னொன்று சிமா. ஸோ சியால் அப்படின்றது சிலிக்கா ப்ளஸ் அலுமினியத்தோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேயா? தென் சிமா அப்படின்றது சிலிக்கா அண்ட் மெக்னீஷியமோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ அது ரெண்டும் கலந்தது தான் க்ரஸ்ட் லேயர். ஓகேயா? ஸோ இந்த பிக்சர் வந்து காண்டினென்டல் க்ரஸ்ட் is made up of Sial and oceanic crust is made up of Sima. ஸோ இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஓஷோனிக் க்ரஸ்ட்டு.
ஸோ இப்போ அதுக்கு கீழேயும் லேண்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த ஓஷோனிக் கிரஸ்ட்டு. இது வந்து காண்டினென்டல் crust. So continental crust made up of sial and ozonic crust is made up of sima. So sial அப்படின்றது சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம், சிமான்றது சிலிக்கா ப்ளஸ் மெக்னீஷியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேண்டில். ஸோ இது வந்து ரெண்டாவது, அதாவது மிடில் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ த இன்டீரியர் பார்ட் beneath the crust is called mantle, which is about 2900 kilometer thickness. In the upper part of the mantle, the rock remains solid, whereas the lower part of the mantle, rocks are in a molten form. So this molten form inside the earth is called magma. ஸோ அப்போ இது வந்து ரெண்டாவது லேயர், எர்த்தோட ரெண்டாவது லேயர். இந்த ரெண்டாவது லேயர் பார்த்தோம் அப்படின்னா இதே ரெண்டு பார்ட்டு, அதாவது அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில். ஸோ இந்த அப்பர் மேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா சாலிட், அதாவது ராக்ஸ் எப்படி இருக்கும், பாறைகளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து அப்பர் பார்ட்டு. லோயர் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிட்லாம் இருக்கும், அதாவது லிக்யூடாக இருக்கும். ஸோ அப்போ லிக்யூடாக இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா அந்த பாறைகளோட கண்டென்ட்டு தான், ஆனால் பார்க்கறதுக்கு லிக்யூடு கண்டென்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா மேக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வால்கானிக் எரப்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்மா அப்படின்ற ஒன்று தான் நம்மளோட இன்டீரியர், அந்த வால்கானோட இன்டீரியர்லேருந்து வெளியாகும். ஸோ அதுதான் இது. ஓகேயா. ஸோ அப்போ எர்த்தோட உள்ளே போக பார்த்தோம் அப்படின்னா ஹீட்னஸ் வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோர். ஸோ த கோர் இஸ் த இன்னர்மோஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் விச் லைஸ் பிலோ த மேண்டில். ஸோ இப்போ கோர் அப்படின்றது இன்னர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த்து. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வாஸ் த ஹாட்டஸ்ட் லேயர். இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நிக்கல் அண்ட் அயன். ஸோ இப்போ இதில் ரெண்டு மினரல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நிக்கல், இன்னொன்று அயன். ஹென்ஸ் இட் இஸ் கால் நைஃப். ஸோ நிக்கல் அண்ட் ஃபெரஸ் தான் என்னோட கெமிக்கல் நேம். So the core is divided into solid inner core and liquid outer core. So the core வந்து உங்களுக்கு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து solid inner core and liquid outer core. ஸோ இன்னர் கோர் வந்து சாலிடாகவும் அவுட்டர் கோர் வந்து லிக்யூடு கண்டென்ட்லேயும் இருக்கும். ஸோ the presence of large quantities of iron in the core is responsible for the Earth's gravitational force. ஸோ எந்த பிளானட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா எந்த பிளானட்லேயுமே, அதாவது எர்த்தை தவிர வேறு எந்த பிளானட்லேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. சரியா. ஸோ இப்போ ஒரு பொருளை தூக்கி மேலே போடுறோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த பொருள் வந்து தரையில் தான் விழுகும். ஸோ அதுக்கு காரணம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு உங்கள் சயின்ஸில் தெரியும். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எர்த்துக்குள்ளே இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் இந்த எர்த்தோட இன்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய கோரில் இருக்கக்கூடிய லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் அயன் கண்டென்ட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. So as the earth rotates on its axis, the liquid outer core spins over the solid inner core and generates the earth magnetic field. ஸோ இப்போ அந்த சாலிடான எர்த் கோர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்பின் பண்ணும்போது, அதாவது சுற்றுது இல்லையா, எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா. ரொட்டேட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எர்த்துக்குரிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து உருவாக்கி கொடுக்குது. So this is responsible for the functioning of magnetic compass. ஸோ மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க இல்லையா, சும்மா அதாவது உங்களுக்கு சின்ன நீங்கள் ஏதாவது பாக்ஸ் வச்சிங்கன்னா அதுலேயும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நிறையா வந்து பெரிய பெரிய மேக்னெட்டிக் காம்பஸ்லாம் வந்து கப்பலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அது ரன் ஆகிறதுக்கான காரணம் இதுதான். Due to the high pressure, the materials in the inner core are unable to move and hence remain solid. ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர்னால் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்னர் கோரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து மூவ் ஆகவே முடியாது. அது வந்து எப்போயுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சாலிட் கண்டென்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ இதை தான் வந்து நம்மளுக்கு க்ரஸ்ட், கோர், மேண்டில் பார்ட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது லேயர்ஸ் ஆஃப் த எர்த்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராக்ஸ். So a crust is a storehouse of rocks.
an aggregate of minerals on the earth crust is called rock. அப்போது எர்த்தோட crust லேயரில் அதாவது மினரல்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராக்ஸ். ஸோ அந்த ராக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வெறும் பாறைகள் மட்டும்தான் ராக்ஸ் அப்படின்ற கணக்கு கிடையாது. நம்ம வந்து 2 டைப் தான். ஒன்று வந்து லேண்டு, இன்னொன்று வாட்டர். அப்போ லேண்டு அப்படின்ற பாட்டில் தான் லித்தோஸ்பியர்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே லேண்டு தான் ராக் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம லேண்டில் ராக் மட்டும் கிடையாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சாயில், கிளே எல்லாமே ராக்னால் ஃபார்ம் ஆனது தான். ஸோ அப்போ இட் மே பி ஹார்ட் அண்ட் காம்பேக்ட் லைக் கிரானைட் ஆர் சாஃப்ட் அஸ் கிளே ஆர் லூஸ் அஸ் சாண்ட். அப்போ சாலிடாக ராக்ஸாகவும் இருக்கலாம், சாஃப்டாக கிளேயாகவும் இருக்கலாம், லூஸாக சாண்டாகவும் இருக்கலாம். இதுதான் ராக்ஸ். ஸோ இங்கே ஒரு டூயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the deepest place ever reached by human technology vary from time to time. அப்போ நம்ம எர்த்தோட அதாவது பாட்டம் லைன் உள்ள நீட் லைனில் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்பவே இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ டில் 2011 போலார் சூப்பர் ஹோல் எங்கே இருக்குது அப்படின்னா முர்மான்ஸ்க் ரஷ்யாவில் இருக்குது, வாஸ் த டீப்பஸ்ட் பிளேஸ் அப்படின்றது 2011 ரிப்போர்ட். ஆனால் 2012 படி பார்த்தோம் அப்படின்னா Z44 Zavia well broke the record and supposed to be 15 times the height of Burj Khalifa in Dubai. The exploration of Earth interior continues. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க எர்த்தோட அனைத்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 2012 வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட் படி இதுதான் டீப்பஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். ஸோ ராக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன் ராக்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் 3 categories: igneous, sedimentary and metamorphic. ஸோ இந்த 3 டைப்ஸ் தான் வந்து ராக்ஸோட டைப்ஸு. ஸோ இதை இப்போ 1 by 1 பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா igneous rocks. So igneous rocks, the word igneous is derived from the Latin word ignis, meaning fire. So igneous rocks அப்படின்னா ஃபயர், அதாவது igneous அப்படின்னு லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்தாங்க. igneousன்ற லாட்டின் வேர்ட்லேருந்து. ஸோ அதோட மீனிங் வந்து ஃபயர். ஸோ the interior of the earth contain very hot molten material called magma. நம்ம ஏற்கனவே கோர் பார்க்கும்போது பார்த்தோம். இன்டீரியர் பார்ட் வந்து ஹாட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அது வந்து மேக்மா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ when the magma reaches the earth surface it is referred to as lava. ஸோ அப்போ அந்த மேக்மா வந்து அதோட ப்ரெஷர் மூலமாக எர்த் சர்ஃபேஸை ரீச் ஆகும்போது அது என்னென்னு சொல்கிறோன்னா லாவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாவா ஆன் த சர்ஃபேஸ் கூல்ஸ் டவுன் அண்ட் கெட் சாலிடிஃபைட் அஸ் ராக்ஸ் கால்ட் igneous rocks. அப்போது அந்த லாவாஸ் வந்து ஃப்ளோ ஆகி வெளியில் வந்து அது அந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய லாவாஸ் வெளியில் வந்து அது கூலானதுக்கப்புறம் என்ன நேமில் சொல்கிறோம் அப்படின்னா லாவா, igneous rocks. ஓகேயா? ஸோ igneous rocks அப்படின்னு சொல்கிறோம். ஸோ granite and basalt are examples of such rocks. So igneous rocks are also called primary or mother rocks because all other rocks are directly or indirectly formed from them. இப்போ இதுதான் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ராக்ஸ். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி ஆர் மதர் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். தீஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் நேம்ட் ஆஃப்டர் த லட்டின் வேர்ட் செடிமெண்ட். ஸோ செடிமெண்ட்ன்ற வேர்ட்லேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஸோ செடிமெண்ட்னா மீனிங் வந்து செட்டில், ரிவர்ஸ், கிளாசியர்ஸ் and winds carry bites of rocks and soil or deposited them in layers. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லாவாஸ் மூலமாக igneous rocks ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் அதுக்கப்புறம் செடிமெண்ட் ஆகிறனால தான் இதை வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மில்லியன் இயர்ஸ் these deposited harden into compact rocks as called sedimentary rocks. அப்போ அந்த igneous rocks மேலே அடுத்து லேயர்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதாவது செடிமெண்ட் ஆகிறனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்னா செகண்டரி ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். igneous rocks, then sedimentary rocks. தென் தேர்டு பார்க்க போகிறது metamorphic rocks. Metamorphic rocks. The term metamorphic is derived from the word
metamorphosis, which means change of form. ஸோ அப்போ மெட்டாமார்பிக் அப்படின்றது அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ when igneous or sedimentary rocks are subjected to extreme heat and pressure, they undergo a complete change in their form and character. That is, in course of time, granite may get transformed to igneous, basalt to schist, limestone to marble, and sandstone to quartzite. ஸோ மெட்டாமார்பிக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம். இப்போ இதுக்கு முன்னாடி இக்னியஸ் பார்த்தோம், தென் செடிமெண்ட்ரி பார்த்தோம். இந்த மெட்டாமார்பிக் அப்படின்றது அதுக்கு அடுத்துள்ள லேயரில் ஸோ அந்த ராக்ஸோட டைப்ஸே வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது எக்ஸாம்பிள்ஸாக அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட் கெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு ஜீனியஸ். ஸோ அப்போ அந்த ஸ்டோன் வந்து அந்த ராக்ஸ் வந்து இன்னொரு டைப்பில் ஃபார்ம் ஆகிறது தான் மெட்டாமார்பிக். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக் சைக்கிள். ஸோ the rock cycle is a continuous process through which igneous, sedimentary and metamorphic rocks are transformed from one form to another. ஸோ அப்போ 3 டைப் ஆஃப் ராக்ஸ் பார்த்தோம். ஸோ அது வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக மாறுறது தான் இந்த ராக் சைக்கிள். ஓகேயா? ஸோ இந்த லெசன் வந்து இதில் நம்ம பார்த்தது ஸோ லித்தோஸ்பியர் பற்றி பார்த்துட்ருக்கோம். லித்தோஸ்பியரில் எர்த்தோட லேயர்ஸ் பற்றி பார்த்தோம், ப்ளஸ் ராக்ஸு அதோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். தேங்க்யூம்மா.